கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல இந்த வசனத்தின் அடிப்பகுதியிலிருந்து நான் ஒவ்வொரு வார்த்தையாக பேசிக்கொண்டு வருகிறோம். முதலாவது கடைசி வார்த்தை திருப்தியாக்குவேன். இரண்டாவது நன்மை. மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை என்று. எனவே இன்றைக்கு மூன்றாவது வார்த்தை என் ஜனங்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு தேவ ஜனத்தின் அடையாளம். ஒரு தேவ ஜனத்தினுடைய அடையாளம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் எல்லாரும் நீங்கள் யார் என்று கேட்டால் கிறிஸ்தவர்கள் என்று மார்த்தட்டிக் கொள்கிறோம், தவறு அல்ல. கிறிஸ்தவர்கள் என்று நாம் நம்மளை பார்த்து உலகத்தார்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள், அதிலையும் தவறு அல்ல. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்லுகிறார்? பரலோகம் உங்களையும் என்னையும் குறித்து என்ன சொல்லுகிறது? ஒரு தேவ மனிதனுடைய அடையாளத்தை இன்றைக்கு நம்மளுடைய கிறிஸ்தவ உலகம் இழந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று ஒரு வரமுறை, ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்கு எல்லாம் இருந்தது. இன்றைக்கு அவைகள் எல்லாம் அற்று போய்விட்டது. எனவேதான் ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாய் அந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார், ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லவில்லை, என் ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவ ஜனங்களாய் இருக்கிறோமா? ஆண்டவருடைய ஜனமாய் காணப்படுகிறோமா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை பார்த்து பறைசாற்றி கொண்டிருக்கிறார். அந்த ஜனத்தாரோடு நாம் இணைக்கப்பட்டு விட்டோமா? எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்தவ ஜனங்களாய் இருப்பது காரியம் அல்ல. எந்த ஒரு மனிதனும் கிறிஸ்தவனாய் இருந்து விட்டு போகலாம். எந்த ஒரு மார்க்கத்தில் இருந்து இந்த மார்க்கத்திற்குள் வந்தவர்கள் யாராக வேண்டுமாயிருந்தாலும் அவர்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்து கொள்ளலாம். அவர்களுக்கென்று ஞானஸ்தானம், ராபோஜனம் பல இடங்களிலே இன்றைக்கு வேறுபட்டு போய் காணப்படுகிறது. அவர்களும் அந்த அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அவருடையவராய் காணப்படுகிறோமா? இந்த கிறிஸ்தவர்கள் என்றால் யார்? அதை முதலாவது அறிந்து கொள்ளணும். ஒரே வார்த்தையில சொல்றேன், கிறிஸ்து பிளஸ் அவர். கிறிஸ்து பிளஸ் அவர் இல்லாவிட்டால் அவன். கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்து விட்டால் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட முடியாது. கிறிஸ்தவ ஐக்கியத்தில் இருந்து விட்டால் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட முடியாது. எல்லாரும் போகிற பாதையிலே நானும் போகிறேன் என்று சொன்னால் இந்த மார்க்கம் அதற்கு வழி அல்ல, இந்த சத்தியம் அதற்கு வழி அல்ல. ஒரு தேவனுடைய பிள்ளை என்பது அவன் தன்னை அடையாளப்படுத்தி காட்ட வேண்டும். உங்களுக்கென்று எனக்கென்று தேவன் கொடுத்த அடையாளங்கள் எங்கே? உங்களுக்கென்று எனக்கென்று தேவன் கொடுத்த அடையாளங்களை இழந்து போயிருக்கிறோமா, தக்க வைத்திருக்கிறோமா என்பதை இந்த மதியான வேளையிலே நிதானித்து பாருங்கள். காயினின் மீது ஆண்டவர் ஒரு அடையாளத்தை போட்டார். அவனை கொல்லுகிற எவன் மீதும் 7 பலி சுமரும் என்று ஒரு அடையாளத்தை போட்டார். கருவாளி மரத்திற்கு கீழாக அந்த கற்பலகைகளை கொண்டு போய் நட்டி வைத்தார்கள். அந்த கற்பலகைகளுக்கு கருவாளி மரம் ஒரு அடையாளமாய் மாறினது. இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவை ஒரு அடையாளமாய் மாறினது. சீசர்களுக்கு பாடுகள் ஒரு அடையாளமாய் மாறினது. உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாய் எதை வைத்துக் கொண்டு இருக்கிறோம்? வெண்வஸ்திரம் தரிப்பது நம்மளுடைய அடையாளமா? இல்லாவிட்டால் வேத புஸ்தகத்தை மார்பில் வைத்துக் கொண்டு போவது நம்மளுடைய அடையாளமா? இல்லாவிட்டால் நகை மற்ற ஆடம்பர காரியங்களை அணியாமல் இருப்பது நம்மளுடைய அடையாளமா? இவையெல்லாம் நம்மளுடைய எழுத்தின்படியான அடையாளம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. இவையும் தேவைதான். ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒவ்வொரு அடையாளம் உண்டு. இந்த கிறிஸ்தவ மார்க்கத்திற்கென்று, உங்களுக்கென்று, எனக்கென்று தேவன் கொடுத்த அடையாளம் எங்கே? அந்த அடையாளத்தை இழந்து போனவர்களாய் இருக்கிறோமா? இல்லாவிட்டால் நாம் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை நிதானித்து பாருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய ஜனம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லும் பொழுதே சொல்லுகிறார், ஜனங்கள் என்று சொல்லவில்லை, என் ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை சற்று நிதானித்து பாருங்கள். நாம் கிறிஸ்தவ ஜனமாய் காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய ஜனமாய் காணப்படுகிறோமா? கிறிஸ்தவ ஜனமாய் இருப்பது அது நல்லதல்ல. ஆண்டவருடைய ஜனமாய் இருப்பதுதான் நல்லது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த மாதத்தின் கடைசியிலேயோ ஆரம்பத்திலேயோ வருடத்தின் நடுவில் வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் சொல்ல வேண்டும் என்று நாம் விருப்பப்பட வேண்டிய ஒரு வார்த்தை, ஆண்டவரே
நான் உம்முடைய ஜனமாய் மாறணும், நான் உம்முடைய பிள்ளையாய் மாறணும். என்னை பார்த்து நீ சொல்லணும், இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகள், இது என்னுடைய ஊழியக்காரன், இது என்னுடைய சொந்த ஜனம் என்று ஆண்டவர் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற அளவிற்கு நம்மளுடைய ஜீவியம் மாற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இந்த எரேமியா 31:14 வாசிக்க கேட்டோம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை, என் ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவருடைய ஜனங்களுக்குரிய அடையாளம் தான் என்ன? உலகத்தால் இருக்கிற ஜனத்தாரை ஈஸியாக நாம் அடையாளப்படுத்தி விடுகிறோம். ஒரு தேவ மனிதனுடைய அடையாளத்தை வைத்து, இல்லாவிட்டால் ஒரு தேவ மனிதனை அடையாளம் கண்டுகொள்வது எப்படி? ஒரு நல்ல விசுவாசியை அடையாளம் கண்டுகொள்வது எப்படி? ஒரு நல்ல ஊழியனை அடையாளம் கண்டுகொள்வது எப்படி? ஒரு நல்ல தேவனுடைய கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை அடையாளம் கண்டுகொள்வது எப்படி? இந்த கடைசி நாட்களில் வேதம் எடுத்தவர்கள் எல்லாம் போதகர்களாய் மாறிவிடுகிறார்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்பேனர் எடுத்தவங்க மெக்கானிக்கல் ஆயிடுறாங்க. சும்மா இந்த டெஸ்ட் பிடிப்பாங்க. என்னன்னு கேட்டா நான் எலக்ட்ரிக்கல்மா, நாங்க டிபார்ட்மெண்ட்ல படிச்சப்ப மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், சும்மா அந்த ஆட்டோ லேபுக்கு கூட்டு போவாங்க. கூட்டு போன 2வது நாளே நாங்களாம் மெக்கானிக்கல்ங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ள வந்துடும். ஆனா முடிச்சு வரும்போதுதான் தெரியும் அதுல யார் ஒரிஜினல் மெக்கானிக்கல். இன்றைக்கு நாம் எல்லா இடங்களுக்கும் செல்வதனால் நாம் கிறிஸ்தவர்களாய் இருந்து விடலாம். ஆனால் தேவனுடைய ஜனமாய் காணப்படுகிறோமா? நம்மளுடைய அடையாளம் என்ன? அடையாளப்படுத்தி அடையாளத்தை வைத்து நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இயேசுவே சொல்லியிருக்கிறார், மரமானது கனிகளினால் அறியப்படுகிறது, மரமானது கனிகளினால் அடையாளப்படுத்தப்படுகிறது. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடாது. நம்மளுடைய கனிகள் நம்மளுடைய அடையாளத்தை வைத்து, இல்லாவிட்டால் ஒரு ஊழியனுடைய அடையாளத்தை வைத்து அவர்கள் நல்லவர்களா இல்லையா? ஏன் இந்த காரியத்தை உங்கள் பாதங்களிலே நான் வைக்கிறேன்? வஞ்சிக்கப்படாதிருங்கள், வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள், ஒருவராகிலும் உங்களை வஞ்சிக்க இடங்கூடாதிருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். நான் போன பின்பு கொடிய ஓனாய் உங்களுக்குள் வரும், எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், கொடிய காலம் வருகிறது, விழிப்புடன் இருங்கள். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வருகிறது. ஜெபத்துடன் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள், அடையாளப்படுத்தி பாருங்கள். குற்றம் தீர்க்க சொல்லவில்லை, நியாயம் தீர்க்க சொல்லவில்லை, அவர்களை எல்லா இடத்திலையும் பரியாசம் பண்ண சொல்லவில்லை. உங்களுடைய ஜீவியத்திற்கும் என்னுடைய ஜீவியத்திற்கும் தற்காப்பு கலையை போல அடையாளப்படுத்தி ஒரு ஊழியனிடத்தில் பழகுங்கள், அடையாளப்படுத்தி ஒரு விசுவாசி நடத்தல பழகணும். தேவ ஜனத்தினுடைய முதலாவது அடையாளம் தான் என்ன? ஒரு நாம் தேவனுடைய ஜனமாய் இருந்தால் நம்மளுடைய அடையாளமா எது இருக்கணும்? ஒரு தேவனுடைய விசுவாசினுடைய அடையாளம் என்ன? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் முடியுமானால். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன், இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாக்கும்படி செய்வேன். தேவனுடைய ஜனத்திற்கும் மற்ற உலக ஜனத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இது தேவனால் உண்டாக்கப்பட்ட வித்தியாசம், இது ஆண்டவர் உண்டாக்குகிற ஒரு வித்தியாசம். இது மனிதன் இந்த வித்தியாசத்தை கொண்டு வர முடியாது. ஆண்டவரால் உண்டாக்கப்படுகிற வித்தியாசம் நான் இந்த வித்தியாசம். காயினுக்கும் ஆபேலுக்கும் வெவ்வேறு வித்தியாசங்கள் உண்டு, யாக்கோவுக்கும் ஏசாவுக்கும் வெவ்வேறு வித்தியாசங்கள் உண்டு. எனக்கருமையான ஜனமே, ஒரு தேவ பிள்ளையினுடைய முதலாவது அடையாளம் என்ன? அவர்கள் வித்தியாசமாய் காணப்படுவார்கள். உலக ஜனத்திலே இருந்து உலகத்தார்கள் அவர்கள், இல்லாவிட்டால் உலகத்தார்கள் நம்மை அவர்கள் பார்க்கும் பொழுது நாம் அவர்களுடைய பார்வைக்கு வித்தியாசமாய் காணப்படுவோம். நாம் அவர்களுடைய கண்களுக்கு வித்தியாசமானவர்களாய் காணப்படுவோம். ஒரு காலத்துல நம்மளை பார்த்து சொல்லி இருக்கிறாங்க, என்னன்னே தெரியல, நீங்க மட்டும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கிறீங்க. நீங்க வேலை செய்கிற இடத்துல அப்பேற்பட்ட சாட்சிகள் பெற்றது உண்டு, நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல அப்பேற்பட்ட சாட்சிகள் பெற்றது உண்டு. நாம் பிரயாணம் பண்ணுகிற இடத்துல கூட நம்மளை பார்த்து, இந்த மனுஷனை பார்த்தா ஏதோ வித்தியாசமா இருக்கிறான், இவனை பார்த்தால் பயம் இல்ல, அதிரியம் இல்ல, ஆனால் ஏதோ ஒரு சம்திங் டிஃபரெண்ட் நான் பார்க்கிறேன், ஏதோ ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்கிறேன். இதுதான் தேவ பிள்ளையினுடைய முதலாவது அடையாளம். உலகத்தாரோடு நம்மளுடைய வாழ்க்கை காணப்படக்கூடாது.
உன் ஜனத்திற்கும் என் ஜனத்திற்கும் எகிப்தின் ஜனத்திற்கும் தேவனுடைய ஜனத்திற்கும் தேவனே வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். அந்த வித்தியாசத்தை இழந்து போயிருக்கிறோமா? இந்த வித்தியாசம் என்றால் என்ன? இந்த அடையாளம் என்றால் என்ன? வித்தியாசம் என்று சொன்னேன். உலகத்தாருக்கும் நம்மளுக்கும் ஒரு வித்தியாசம் காணப்படும். இந்த வித்தியாசம் என்ன? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசித்து பார்ப்பீர்களானால் 2 கொரிந்தியர் 6, 14, 15, 16 அந்நிய நுகத்திலே விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேது? அவிசுவாசிகளுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? இதுதான் தேவ பிள்ளையினுடைய வித்தியாசம். வித்தியாசம் என்றால் என்ன? ஒரு தேவ பிள்ளையினுடைய வித்தியாசம் வேறுபாட்டு ஜீவியம். நம்முடைய வாழ்க்கை வேறுபட்டு ஜீவிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை, முன்மாதிரியாய் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஒரு இடத்துல ஒரு ஊழியக்கார பார்த்து ஒரு மூத்த ஒரு ஊழியர் சொன்னார், முன்மாதிரியா வாழடி. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊழியக்கார பார்த்து அதே மூத்த ஊழியக்காரர் சொன்னாரு, முன்மாதிரியா வாழுனா ஒரு மாதிரியா நீ வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னாரு. முன்மாதிரியா வாழ வேண்டிய அநேகர் இன்றைக்கு ஒரு மாதிரியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. வேறுபட்டு ஜீவிக்க வேண்டிய நாம் வேறுபாடே இல்லாமல் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம். நாம் யாரோடு வேறுபட்டு ஜீவிக்கணும்? இந்த உலகத்துல இருக்கிறோமே, நமக்குள் இந்த வேறுபாட்டின் உபதேசம் ரொம்ப முக்கியம். வேறுபாட்டின் சத்தியம் ரொம்ப முக்கியம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது ஆமான் அகாசுவேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளில் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருந்தது. வேறுபாட்டு ஜீவியம் என்பது உலகத்தாருக்கும் நம்மளுக்கும் காணப்பட வேண்டிய வித்தியாசம் என்ன தெரியுமா? நம்மளுடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு விகற்பமாய் காணப்படணும். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நம்மளுடைய வாழ்க்கை வேறுபாட்டு ஜீவியத்துல தான் இருக்கிறதா? வேறுபட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இல்லாவிட்டால் வேறுபாட்டின் உபதேசத்தை உடைத்து போட்டவர்களாய் வாழுகிறோமா? வேறுபாட்டின் ஜீவியன் அவசியம். ஒரு கூட்ட ஜனம் பரவி இருக்கிறார்கள், அவர்கள் விகற்பமாய் இருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் அந்த மனிதனுக்கு வணக்கம் செலுத்தல. அங்க இருக்கிற ராஜாவினுடைய கட்டளைகளுக்கு மீறியும் அவங்க துணிகரமான காரியங்களை செய்யாவிட்டாலும் தேவனுக்கு பயந்து நடக்கிறார்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த விகற்பத்திற்கு அங்கு சரியான ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, ஒரு ஜனக்கூட்டத்தை பார்த்து, கண்மலையின் உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். ஜாதிகளோடு கலவல. இந்த யூத குலம் எஸ்தரின் காலத்துல விகற்பமாய் வாழ்ந்தார்களே, வேறுபாட்டு ஜீவியம் செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? ஒரு தேவ பிள்ளையினுடைய முதலாவது அடையாளம் என்ன? ஒரு தேவ ஊழியனை முதலாவது எப்படி, நல்ல ஒரு ஊழியரை எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம்னா, விசுவாசியை எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவங்க வித்தியாசம். உலகத்தாருக்கும் அவர்களுக்கும் எப்போதும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசம் என்ன? அது வேறுபாட்டின் ஜீவியம். வேறுபாட்டின் ஜீவியம் அர்த்தம் என்ன? அவர்கள் ஜாதிகளோடு கலவ மாட்டார்கள். ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணி சுகமாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையினுடைய முதலாவது அடையாளமே ஜாதிகளோடு கலந்து விடக்கூடாது. இன்றைக்கு நம்மளுடைய கிறிஸ்தவ மார்க்கத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த ஜாதிகள் ஓயாத ஒரு பெரும் பிரச்சனையாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை, இதுல மாற்று கருத்தே கிடையாது. 2 விதமான ஜாதிகள் உண்டு. ஒன்று, இப்ப உலகத்திலே சொல்லப்படுகிற எழுத்தின்படியான பலவிதமான ஜாதிகள், கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல இருக்கிற பலவிதமான ஜாதிகள். பைபிளில் சொல்லப்பட்ட 7 விதமான ஜாதிகளை உண்டு. வேதாகமத்திலே சொல்லப்படுகிற 7 விதமான ஜாதிகள். யோசுவாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், யோசுவாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம்
எட்டாவது வசனத்தை வாசித்து பார்ப்பிலானால் அங்கு 7 விதமான ஜாதியார்கள் உண்டு. அந்த 7 விதமான ஜாதியார்களை சொல்லி அதனுடைய அர்த்தத்தையும் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். வேண்டுமென்றால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது கானானியர், இரண்டாவது ஏத்தியர், மூன்றாவது எமோரியர், நாலாவது ஏவியர், ஐந்தாவது எபூசியர், ஆறாவது கிர்காசியர், ஏழாவது பெலிஸ்தியர். முதலாவது கானானியர், இரண்டாவது ஏத்தியர், மூன்றாவது எமோரியன், நான்காவது ஏவியர், ஐந்தாவது எபூசியர், ஆறாவது பெரிசியர், ஏழாவது பெலிஸ்தியர். இந்த 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் யோசுவாவும் யோசுவாவின் ஜனங்களும் துரத்தி விடுகிறார்கள். அதன் பின்புதான் அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கிறார்கள். 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்கள் இந்த கூட்டத்தாரை துரத்திவிட்ட பின்புதான் அவர்கள் தேசத்தை பங்கு போட ஆரம்பிக்கிறார்கள். உலக பிரகாரமான ஜாதிகளோடு நாம் கலந்து விடக்கூடாது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஜாதிகளோடு நாம் கலந்து விடக்கூடாது. நம்மளுக்கென்று ஒரு ஜாதி இருக்கிறது. அந்த ஜாதி என்ன? ஆண்டவர் உங்களுக்கென்று எனக்கென்று ஒரு ஜாதியை கொடுத்திருக்கிறார். அந்த ஜாதி எதுவாய் காணப்படுகிறது? வேதம் தெளிவாய் சொல்கிறது, பரிசுத்த ஜாதி. பரிசுத்த ஜாதி. நம்மளுடைய ஜாதி பரிசுத்த ஜாதி என்று வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாத்திராகமம் 19:6. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாயிருப்பீர்கள். அதே 1 பேதுரு 2:9 வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 2:9, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனங்களும் இருக்கிறீர்கள். தேவனுக்கு சொந்தமான ஜனமாய் மாறணும்னா நம்மளுடைய ஜாதி பரிசுத்த ஜாதியாய் காணப்பட வேண்டும். இவர்கள் பரிசுத்தம் அவர்கள் பரிசுத்தம் அல்ல, நாம் தேவனுக்கு முதலாவது பரிசுத்தவர்களாய் இருக்க வேண்டும். ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுகிறார்கள். வேதத்திலே சொல்லப்பட்ட 7 பொல்லாத ஜாதிகளோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ள கூடாது. உலக பிரகாரமான ஜாதிகளோடு நம்மளுடைய ஐக்கியம் காணப்படக்கூடாது. நான் சற்று காரியத்தை உடைத்து பேசுகிறேன். திருமண காரியங்களிலே ஜாதிகள் பார்ப்பது 100க்கு 100 பாவம்தான். அதுல எந்த விதமான சமரசமும் கிடையாது. இன்றைக்கு எல்லா இடங்களிலேயும் இந்த ஜாதிகளினால் பயங்கரமான பிரச்சனைகள், போராட்டங்கள் பெருகி இருக்கிறது. எல்லா இடங்களிலும் இன்றைக்கு உலக நாடகங்கள், உலக சினிமா படங்கள் அநேக சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு ஜாதிகளை வைத்து படம் எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆரம்ப நாள்ல இருந்த அந்த ஜாதி வெறி நாட்டம் இந்நாட்கள்ல சற்று குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. என்னோடு படித்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. நாங்கள் ஜாதிகள் பார்க்காமல் ஒன்றாக புசித்து, ஒன்றாக படித்து, ஒன்றாக நாங்கள் எங்களுடைய பள்ளி பருவத்தையும் கல்லூரி பருவத்தையும் முடித்தது உண்டு. ஆனால் இன்றைக்கு உலகத்தார்கள் அதை கையில் எடுத்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவனுடைய முதலாவது அடையாளம், ஜாதிகளோடு கலவ மாட்டாங்க. அவங்க பரிசுத்த ஜாதி, பரிசுத்தவான்களோடு மாத்திரம் நம்மளுடைய ஐக்கியம் காணப்படணும். பரிசுத்த ஜீவியம் உள்ளவர்களோடு மாத்திரம் நம்மளுடைய ஐக்கியம் காணப்படணும். பரிசுத்தம் இல்லாமல் அசுத்தத்தோடு நம்மளுடைய வாழ்க்கை காணப்படக்கூடாது. உலகத்தோடு நம்மளுடைய ஜீவியம் காணப்படக்கூடாது. இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள அந்த ஜாதிகள், வேதத்தில் இருக்கிற ஜாதிகளும் எழுத்தின்படியான ஜாதிகளும் உங்களையும் என்னையும் ஆண்டு கொண்டிருக்கிறதா என்பதை நிதானித்து பாருங்கள். ஒருவேளை நிதானித்து பார்த்து அந்த ஜாதிகளின் வல்லமைகளுக்கு அடிமையா இருப்போமானால் அந்த மேல் சட்டையை கலற்றி விட்டெறியுங்கள். உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். என்னுடைய கண்கள் திறக்கப்படும். இயேசுவானவர் வழியிலே வீதியிலே நடந்து போகும் பொழுது ஒரு மேல் சட்டையை உடுத்தி இருந்தான். இயேசு அவனை அழைத்து வர சொன்ன பொழுது அவர் முதலாவது செய்த காரியம் மேல் சட்டையை தூக்கி வீசினார். மேல் சட்டை என்பது உங்களையும் என்னையும் நாமளே போர்த்தி கொள்கிற உலகத்தின் அடிமைத்தனம். முதலாவது அதை தூக்கி எறியுங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பயங்கரமான பிரச்சனைகள், பயங்கரமான போராட்டங்கள். ஊழியத்துல கூட இன்றைக்கு எல்லா இடங்களிலும் மறைமுகமா இந்த ஜாதிகள், இந்த வல்லமைகள் மனிதன் என்று பார்ப்பதல்ல. நம்மளுக்கென்று கர்த்தர் பரிசுத்த ஜாதி என்று ஒரு ஜாதியை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர்களோடு நம்மளுடைய ஐக்கியம் அல்ல. எந்த இடத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்?
நம்மளுடைய அடையாளம் எங்க? தேவன் கொடுத்த நம்மளுடைய அடையாளத்தை நாம் இழந்து போனவர்களா இருக்கிறோமா? இது எழுத்தின்படியான உலகத்தின் ஜாதி. இப்பொழுது வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த 7 ஜாதிகளுக்கு நான் அர்த்தம் சொல்லுகிறேன். முதலாவது கானானியர், சபிக்கப்பட்டவன், இல்லாவிட்டால் வைராக்கியம், பொறாமை. 3 அர்த்தம் சொல்லப்படுகிறது. ஒன்று, கானானியர் என்றால் சபிக்கப்பட்டவன், இல்லாவிட்டால் பொறாமை, கசப்பான வைராக்கியம். இரண்டாவது ஏத்தியர். ஏத்தியர் என்றால் பயங்கரமானவன். பயங்கரமானவன் என்றால் தேவனுக்காக பயங்கரமாய் கிரியை செய்கிறவன் அல்ல. அவன் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ரொம்ப மோசமான ஒரு மனுஷன். எமோரியர். எமோரியர் என்றால் நோட்டமிடுகிறவர்கள். நோட்டமிடுறது, நோட்டமிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன நடக்கு, அங்க என்ன நடக்கு, இங்க என்ன நடக்கு, அவங்க என்ன பேசுறாங்க, இவங்க என்ன பேசுறாங்க. இந்த ஜாதிகளோடு நம்ம கலந்து விடக்கூடாது. ஏவியர். ஏவியர் தான் ரொம்ப முக்கியமானது, தந்திரமானவன். இந்த கிரிமினல் மைண்டோடு நம்ம கலந்துடக்கூடாது. கிரிமினல் எண்ணங்களோடு நம்ம கலந்து விடக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், மிஞ்சினது தீமையினால் வரும். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நல்ல போர் சேவனா தீங்கு அனுபவி. உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லணும். மிஞ்சினது தீமையினால் வரத்தான் செய்யும். தீமை வராமலா இருக்காது, தீமை வரத்தான் செய்யும். ஆனால் நம்ம தீங்கு அனுபவிக்கணும். தந்திரமானவன். ஏவியர் என்றால் தந்திரமானவர். எபூசியர் என்றால் களம், இல்லாவிட்டால் யுத்த களம். கோதுமை களம், இல்லாவிட்டால் யுத்த களம். நம்மளுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை யுத்த களத்தோடு கலந்து விடக்கூடாது. இந்த ஜாதிகளோடு நாம் கலந்து விடக்கூடாது. பெர்சியர் என்றால் நாட்டார். நாட்டார் என்றாலும் அதை நோட்டமிடுகிறது போல, இல்லாவிட்டால் எதையாவது அங்க இங்க கொண்டு போய், இங்க இருக்கிறது அங்க கொண்டு போய் நட்டு வைக்கிறது, அங்க இருக்கிறது இங்க கொண்டு வந்து நட்டு வைக்கிறது, இங்க இருக்கிற துர்செய்தியை கொண்டு போய் அங்க நட்டு வைப்பாங்க, அங்கிருந்து இன்னொரு செய்தி கிடைக்கும், அதை இன்னொருத்தவங்கிட்ட நட்டு வைப்பாங்க, அங்கிருந்து இன்னொரு செய்தி கிடைக்கும், அதை இங்கிட்ட கொண்டு வந்து நட்டு வைப்பாங்க. இந்த நீங்க நான் செய்யறேன்னு சொல்லல, இந்த ஜாதிகளோடு நாம் கலந்து விடக்கூடாது. பெலிஸ்தியர் ரொம்ப முக்கியமானது, மாம்சம். பெலிஸ்தியர் என்றால் கோலியாத் என்பது எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். பெலிஸ்தியர் என்றால் மாம்சத்திற்குரியவன். மாம்சீக அன்பு துளி அளவு நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. மாம்சீக இச்சைகள், மாம்சீக கிரியைகள், மாம்சீக போராட்டங்கள், மாம்சீக பலவீனங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் ஜெயிக்கிறவர்கள் நாம இருக்க வேண்டும். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இப்பொழுது நான் திரும்ப காரியத்துக்கு வருகிறேன். தேவனுடைய பிள்ளையின் முதலாவது அடையாளம் என்ன? அவனுக்குள் ஒரு வித்தியாசம் காணப்படும். உலக ஜனத்தாருக்கும் அவர்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். சபைக்குள்ளேயே உங்களை நீங்களும் என்னை நானும் வித்தியாசப்படுத்திக் கொள்ளணும். ஒரு காலத்துல உலகத்தில் சபை இருந்தது, இன்றைக்கு சபைக்குள் உலகம் வந்து விட்டது. இந்த 7 ஜாதிகளோடு நீங்களும் நானும் சம்பந்தம் கலந்திருக்கிறோமா? ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுகிறார்கள். அதுதான் வேறுபாட்டின் ஜீவியம். அந்நிய நுகத்தில் அவர்கள் பிணைக்கப்படவில்லை. விக்கிரகங்களோடு அவர்கள் இணைக்கப்படவும் இல்லை. தேவையில்லாத சம்பந்தங்களோடு அவர்கள் தங்களுடைய காரியங்களை மனம் முடித்துக் கொள்ளவும் இல்லை. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையை இன்றைக்கு நாம் நிதானித்து பார்ப்போமானால், இந்த வல்லமைகளோடு நாம் கலந்திருப்போமானால், தேவன் கொடுத்த அடையாளத்தை, மோசே கற்பலைகளை உடைத்து போட்டது போல தேவன் கொடுத்த அடையாளங்களை நாம் உடைத்து போட்டு இருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்திற்கோடு நம்மளுடைய சம்பந்தம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவோடு நாம் இசைந்து காணப்பட வேண்டும். விசுவாசியினோட நம்மளுடைய பங்கு காணப்பட வேண்டும். அந்நிய நுகத்தில் அல்ல, தேவனுடைய நுகத்தில் நாம் பிணைக்கப்பட வேண்டும். அநீதிக்கு அல்ல, நீதியோடு நாம் இருக்க வேண்டும். இருளுக்கு அல்ல, ஒளியோடு நாம் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். இது சபைக்குள் வேண்டிய வேறுபாடு. சபைக்குள்ள 2 கூட்டத்தார்கள் இருப்பாங்க. ஒன்னு ஒளி இருக்கும், இன்னொரு இருள் இருக்கும். இன்னொன்னு நீதி இருக்கும், இன்னொன்னு அநீதி இருக்கும். இன்னொன்னு அந்நிய நுகம் இருக்கும், இன்னொன்னு தேவ நுகம் இருக்கும். ஒன்னு விசுவாசி இருப்பாங்க, இன்னொன்னு அவிசுவாசி இருப்பாங்க. ஒன்னு கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள், இன்னொன்னு பேலியார்கள் இருப்பார்கள். தேவனுடைய மனிதர்களும் இருப்பார்கள், விக்கிரகத்திற்குரிய மனிதர்களும் இருப்பார்கள். விக்கிரகம்னா என்ன? விக்கிரக ஆராதனா என்ன? சிலை வழிபாடா? அது மட்டுமல்ல விக்கிரகம். கொலோசியர் 3:5 சொல்கிறது பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை. எபேசியர் 5:5 சொல்லுகிறது பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் என்று வேதம் சொல்கிறது. பொருளாசையின் மேல ஒரு மனுஷன் பொருட்கள் மேல ஆசை வச்சுட்டாலே அவன் தேவனை விட்டு வழி விலகி போயிட்டாங்க, விக்கிரக ஆராதனைக்குள்ள போயிட்டாங்க. அதனாலதான் பவுல் தெளிவாய் சொல்கிறார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். எனக்கருமையான தேவ ஜனமே, இந்த சத்தியங்கள் கேட்பதற்கு கடினமாயிருந்தாலும் உண்மைதான். சத்தியம் ஒரு காலமும் மாறாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார்.
அதே இயேசுசாமி சொல்லுகிறார், நான் மாறாதவர், சத்தியம் ஒரு காலமும் யாருக்காரும் மாறாது. நாம் தான் சத்தியத்திற்காய் மாறணும். வேறுபாட்டின் ஜீவியத்தின் சத்தியத்திற்குள்ள கடந்து வாருங்க. இன்னும் உலகத்தாரைகளோடு, உலக ஜாதிகளோடு, உலக சமுதாயங்களோடு, உலக மூட பழக்க வழக்கங்களோடு நாம் இணைந்து கொண்டு இருக்க கூடாது. அதை உடைத்து போடுங்கள். அதை விட்டு வெளியேறி வாருங்கள். அது பாபிலோன் விட்டு வெளியே வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். சோதோமில போய் உட்கார்ந்து இருக்கிற லோத்தின் நீதிமான்தான். ஆனால் சோதோமை விட்டு வெளியில வர அவனுக்கு மனசு இல்லை. அவன் பாவம் செய்யல, ஆனால் அமர்ந்து இருந்த இடம் சோதோம். ஒரு நீதிமானை கண்டால் அந்த ஒரு நீதிமான் தான் லோத்து. ஆனால் சோதம் விட்டு வெளியில வர முடியல. இன்றைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிறது மேட்ரு கிடையாது. எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த இடத்துல நம்ம சம்பந்தம் கலந்து இருக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள்ல உலகத்துல இருக்கிற பலருடைய வார்த்தைகளை கேட்டு இந்த தேவையில்லாத உலக மூட பழக்க வழக்கங்களுக்கு, உலகத்தின் வல்லமைகளுக்கு அடிமைப்பட்டு உலகத்தில் இருக்கிற ஜாதிகளோடு, பைபிளில் சொல்லப்பட்ட பொல்லாத 7 ஜாதியார்களோடு, அந்த பொல்லாத 7 ஜாதிகளும் பொல்லாத 7 ஆவிகளை காண்பிக்கிறது. அந்த 7 ஆவிகளோடு நாம் ஐக்கியம் வைத்திருப்போமானால் அதை உடைத்து போடுவோம். அதை உடைத்து போட்டு தேவனிடத்தில் வருவோம். நாம் தேவனுடையவர்களாய் மாறுவோம். என் ஜனங்கள் என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நான் ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். என் ஜனங்கள் என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்ல வேண்டுமானால் நாம் வேறுபாட்டின் ஜீவியத்திற்குள் கடந்து வர வேண்டும். வேறுபாட்டின் சத்தியத்திற்குள்ள கடந்து வர வேண்டும். உலகத்தாருக்கும் நம்மளுக்கும் ஒரு வித்தியாசத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட வித்தியாசம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மிகுந்த மகிமைப்படுவதாக. இரண்டாவது சுருக்கமாய் சொல்லி நிறைவு செய்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரூத் 1:6. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று மோவாப் தேசத்திலே அவள் கேள்விப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சந்தித்து ஆகாரம் அருளினார். தேவ ஜனத்தினுடைய இரண்டாவது அடையாளம் என்னவென்றால், தேவனே அவர்களை போஷிப்பார். உலக மனிதர்கள் நம்மளை போஷிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் எனக்கு இல்லாவிட்டால் உங்களுக்கு என்றைக்கு நம்மளுடைய சிந்தனைகளுக்குள் வருகிறதோ அன்றைக்கே நாம் தேவனுடைய ஜனங்களாய் அல்ல, மனிதனுடைய ஜனங்களாய் போய்விடுகிறோம். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சந்தித்து அவரே ஆகாரத்தை அருளினார். பஞ்சம் வந்தது உண்மைதான். பெத்லகேம்ல பஞ்சம் வந்தது உண்மைதான். நகோமி ஓடி போனது உண்மைதான். நகோமி மாத்திரம்தான் போனாங்க. நகோமின் குடும்பம் மாத்திரம்தான் போனது. ஆனால் மற்ற ஜனங்கள் பஞ்சத்தின் நடுவிலையும் அந்த பெத்லகேம்ல தான் வாழ்ந்தாங்க. இந்த பெந்தைக்கோஸ்து மார்க்கத்திற்கு வந்த பிறகு எத்தனை பஞ்சம் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை கண்ணிகள் வந்தாலும், எத்தனை ஆபத்துகள் வந்தாலும், எத்தனை விபத்துகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் மோவாபிற்கு அடி எடுத்து வைக்க கூடாது. காரணம் என்ன? கர்த்தர் என்னை போஷிப்பார் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கைக்குள்ள வரணும். தேவ ஜனத்தின் இரண்டாவது அடையாளம் என்ன? தேவனே தம்முடைய ஜனங்களை போஷிக்கிறார். நீங்கள் அறியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. எலியாவை போஷித்தாரே, காகத்தை கொண்டு, விதவைகளை கொண்டு போஷித்தாரே. தொற்கால் என்கிற, தபித்தாள் என்கிற அந்த ஸ்ரீசி அப்போஸ்தலர்களை போஷிக்க தேவன் கட்டளையிட்டு இருந்தாரே. அவர்களுக்கு அங்கிகளை அவள் செய்து கொடுத்தாளே. எத்தனையோ ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தானே போஷித்தார். மோசே போஷிக்கவில்லையே, ஆரோன் போஷிக்கவில்லையே, கன்றுக்குட்டி போஷிக்கவில்லையே. ஒன்றுமே இல்லாம போனாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், சுருக்கமா சொல்லணும்னா, உண்மையை சொல்லணும்னா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போனாலும் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் என்னை நடத்தட்டும், அவர் முன்குறித்திருக்கிறாரு. அதுதான் தேவ பிள்ளையினுடைய அடையாளம். ஒரு தேவ ஜனத்தினுடைய இரண்டாவது அடையாளம் என்ன? தேவனே அவர்களை போஷிப்பார். நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம், இதை நீங்க நியூஸ் பேப்பர்லயும் பல வருடங்களுக்கு முன்பதாய் பார்த்திருக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் வந்தது. அந்த நிலநடுக்கம் வந்த பொழுது பலாயிரம் உயிர்கள் மாண்டு போனார்கள். அப்போ ஒரு சிறு குழந்தையை ஒரு 3 நாள் இல்லாவிட்டா 4 நாள் கழித்து அந்த ஒரு கட்டிட இடுக்குகளிலிருந்து வெளியில எடுத்தாங்க. அந்த பிள்ளை செத்து போயிடுச்சுன்னு தூக்கி இழுத்தா அந்த பிள்ளை ஜீவனோடு வெளியில வந்தாங்க. ரொம்ப ஒரு சிறு வயது குழந்தை. அவங்கள பார்த்து கேட்டாங்க, நீ எப்படி இவ்வளவு நாள் உயிரோடு இருந்த? உனக்கு சுவாசம் இல்லை, சாப்பாடு இல்லை,
தண்ணியில எப்படி இருந்த? யார் சொன்னா எனக்கு சாப்பாடு இல்லைன்னு? டெய்லி வெள்ளை கலர்ல ஒருத்தர் ட்ரெஸ் போட்டு வந்து என் பக்கத்துல உட்காந்து எனக்கு சாப்பாடு கொடுக்கறத நான் பார்த்திருக்கிறேன். அந்த சிறுமி சொன்ன வார்த்தை உலகத்தை அதிர பண்ணினது. கர்த்தர் தமிழுடைய ஜனங்களை போஷிப்பார். சத்தியநேசன் என்கிற மிகப்பெரிய தேவ மனிதர் ஒருவர் வாழ்ந்தார். அவர் எந்த கடையிலையும் போய் வாங்கி சாப்பிட மாட்டார். வெளியில விசிட்டிங்கோ ஊழியத்திற்கு போனா கடையில போய் வாங்கி சாப்பிட மாட்டார். காரில் போகும்போதே சொல்வார், ஆண்டவர் என்னை போஷிப்பாரு சொல்லி. அவர் போய் இறங்குறதுக்கு முன்னாடி அவருக்கான சாப்பாடு ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற இடத்துக்கு தேடி வரும். வைராக்கியம். கர்த்தர் நம்மளை போஷிக்கணும். உலகத்தார்கள் நம்மளை போஷிக்கணும் நீங்க நான் எதிர்பார்க்க கூடாது. அந்த அக்காட்ட சொன்னா, இந்த அண்ணன்ட்ட சொன்னா, அந்த பாஸ்டர்ட்ட சொன்னா, இந்த பாஸ்டர்ட்ட சொன்னா, அவங்க கிட்ட லோன் கேட்டா, இவங்க கிட்ட லோன் கேட்டா எனக்கு தந்துருவாங்க. இது பேசுவது எளிது, ஆனால் வாழ்வது கடினம். ஆனால் கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறாரே. நம்மளுடைய தேவைகள் இயேசு சந்திப்பார் என்கிற அந்த ஆழமான விசுவாசத்திற்குள் கடந்து வர வேண்டும். பழைய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் தான் சந்தித்தார், புதிய ஏற்பாட்டிலையும் அவர் தான் சந்திக்கிறார். இந்த கிருபையின் காலத்திலும் அநேக பரிசுத்தவான்களை தேவன் சந்தித்தாரே. உங்களையும் என்னையும் அவர் சந்தியாமல் விட்டு விடுவாரா? தேவ ஜனத்தினுடைய இரண்டாவது அடையாளம் என்னவென்றால், அவருடைய ஜனத்தை அவரே போஷிப்பார். விக்கிரகங்களோடு அவர்களுக்கு பந்தியை ஆயத்தம் பண்ண மாட்டார். சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தம் பண்ணுவார். விக்கிரகங்களோடு அவருக்கு பந்தி கிடையாது. கண்களை மூடுவோம். தேவ ஜனத்தினுடைய அடையாளத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு சுருக்கமா 2 காரியத்தை சொல்லி இருக்கிறேன். இந்த 2 காரியத்துல நம்ம எந்த காரியத்துல வீக்னஸா இருக்கிறோம்? நம்மை நாம் நிதானித்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்படைப்போம். கர்த்தாவே, நாங்கள் வேறுபாட்டு ஜீவியத்தை இழந்தவர்களாய், வேறுபட்டு ஜீவிக்க வேண்டிய நாங்க வேற மாதிரி ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களை தயவாய் மன்னியும். ஒரு காலத்துல இருந்தது, நமக்குள்ள ரட்சிக்கப்பட்ட புதிதுல இருந்தது. ஆனால் இன்னைக்கு இல்லாமல் போயிருக்கலாம். ஒருவேளை இருக்கலாம். இன்னும் அதில் முன்னேற பார்ப்போம். ஒரு காலத்துல எனக்கு என்னன்னாலும் ஏசப்பாட்டா தான் கேட்பேன், அவர் எனக்கு வாங்கி தருவாருங்கிற நம்பிக்கை இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்பாட்ட, அம்மாட்ட, அண்ணன்ட்ட, சொந்தக்காரன்ட்ட, பந்தக்காரன்ட்ட, தெரிஞ்சவங்ககிட்ட, தெரியாதவங்ககிட்ட, அறிமுகமாகாதவங்க எல்லார்ட்டையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். தேவன் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த சராசரி நீ படைத்த என்னிடத்துல கேள், என்னிடத்துல நீங்கள் கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகத்தக்க நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்ற வேதம் சொல்லுங்கள். என்னிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சந்தேகப்படுகிறவற்றினால் அசைகிற ஆளலை போல அங்கும் இங்கும் அசைந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் மேலிருந்த ஆதி அன்பின் விசுவாசத்திற்குள் கடந்து வருவோமாக. கர்த்தர் மேலிருந்த அந்த வேறுபாட்டின் ஜீவியத்திற்குள் கடந்து வருவோமா. கர்த்தருக்காக எதையும் இழந்து அந்த வேறுபாட்டின் ஜீவியத்தை வாழ்ந்தோமே, அந்த வேறுபாட்டின் ஜீவியம் எங்கே? அந்த ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணினோமே, இன்றைக்கு அந்த வாழ்க்கை எங்கே என்று ஆவியானவர் வினாவிக் கொண்டு இருக்கிறார். உங்களுடைய அடையாளம் என்னுடைய அடையாளம் உடைக்கப்பட்டிருக்குமானால் தேவனுடைய பாதத்தை பிடித்து கேளுங்கள். கர்த்தாவே, என்னுடைய அடையாளத்தை புதுப்பியும். கர்த்தாவே, என் குடும்பத்தின் அடையாளத்தை புதுப்பியும் ஐயா. இன்று முதல் நான் வேறுபாட்டின் ஜீவியத்தை செய்கிறேன். உலகத்திலே வேறுபட்டவனாயிருப்பேன், சபைக்குள் வேறுபட்டவனாயிருப்பேன். கர்த்தாவே, உலகத்திலும் நீர்தான் போஷிக்க வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீர்தான் என்னை போஷிக்க வேண்டும், மனிதர்கள் என்னை போஷிக்க வேண்டாம் ஐயா என்கிற ஆழமான வைராக்கியத்திற்குள் கடந்து வருவோமாக. கண்களை மூடுவோம். எல்லாரும் இந்த 2 காரியத்திற்காக ஒரு சில நிமிடம் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம்.